ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 1 மேட்ரிசஸில் எக்ஸாம்பிள் 1.5 தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு கொடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ரேங்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்று மைனர் மெத்தட், இன்னொன்று ரோ எக்கலான் மெத்தட். சரியா? இப்போ மைனர் மெத்தடில் இந்த சம் போடுறது இப்போ எந்த மெத்தட்னு அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னாக்க நமக்கு பெஸ்ட்டு வே ரோ எக்கலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரேங்க் கண்டுபிடிக்கிறது நமக்கு பெஸ்ட் மெத்தட். சரியா? ஸோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைனர் மெத்தட் எப்படி போடணுங்கிறதும் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்ம இந்த சம்மை ரோ எக்கலான் ஃபார்முக்கு எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரேங்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அர்த்தம்னாக்க இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு எத்தனை நான் ஜீரோ வாக்க போகிறோம் சில என்ட்ரிஸை. எத்தனை நான் ஜீரோ ரோ வருதோ அதுதான் நமக்கு ரேங்க்கு. சரியா? இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். இப்போ ரோ எக்கலான் ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி எப்போவுமே நான் ஜீரோவாக தான் இருக்கணும். அது ஃபஸ்ட்டு ரூல். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரோ எக்கலான் ஃபார்முக்கு மாற்றணும்னா ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னாக்க இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இது நான் ஜீரோவாக இருக்கணும். சப்போஸ் இது ஜீரோவாக இருந்தால் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னா இதே ரோலையே எங்கேயாவது நான் ஜீரோ என்ட்ரி இருக்கும். அந்த ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு சம் போட ஆரம்பிக்கணும். சரியா? உங்களுக்கு சொல்கிறது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ட்ரி எப்போவுமே நான் ஜீரோ ரோவாக நான் ஜீரோ வேல்யூ இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் ரோ எக்கலான் ஃபார்முக்கே நம்ம போகணும். சப்போஸ் அது ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது அப்படியே போடக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு ரோவை லாஸ்ட் ரோ எப்படியும் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக கொடுத்துருப்பாங்க. அதை ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சம் போடணும். சரியா? இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு என்ட்ரி நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்குது, 1ஆக தான் இருக்குது. ஸோ இப்படியே நம்ம ரோ எக்கலான் ஃபார்முக்கு மாற்றிடலாம். ரோ எக்கலான் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்னா இந்த நான் ஜீரோ என்ட்ரிக்கு கீழே இருக்கிற இந்த ரெண்டு என்ட்ரியை ஜீரோவாக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி வரணும். சரியா? இந்த 3 என்ட்ரியை நம்ம ஜீரோவாக்கணும். இதுக்கு பேர் தான் ரோ எக்கலான் ஃபார்ம்னு அர்த்தம். இப்படி ஜீரோவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற என்ட்ரிஸ்லையும் எங்கேயாவது நமக்கு ஜீரோ கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்போ நமக்கு என்ன ப்ரொசீஜர்? ஃபஸ்ட்டு என்ட்ரி நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கிற இந்த 2 என்ட்ரி, இதுக்கு பக்கத்தில் இருக்க என்ட்ரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வருது பாருங்கள். இந்த 3 என்ட்ரியை நமக்கு ஜீரோவாக்கணும். இதுதான் நம்மளோட எய்ம். சரியா? இப்போ நம்ம 1 by 1 பார்ப்போம். இந்த ஸ்டார் போட்டிருக்கிற ஃபஸ்ட்டு 2வை நம்ம ஜீரோவாக்குவோம். நல்லா பாருங்கள். இதை ஜீரோவாக்கணும்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜீரோவாக்கணும். சரியா? இப்போ இங்கே 2 இருக்குது. இங்கேயும் 2 ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணால் தானே நமக்கு ஜீரோ கிடைக்கும் இந்த என்ட்ரி. அப்போ நான் இதை 2 ஆக்கணும். அப்போ 2 ஆக்கணும்னா இந்த 1ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 2 ஆகும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இந்த ஒரு என்ட்ரி மட்டும் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இந்த ரோ ஃபுல்லாக நம்ம பண்ணணும். சரியா? இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். இந்த என்ட்ரியை தானே நம்ம மாற்ற போகிறோம். இந்த என்ட்ரி எந்த ரோவில் இருக்குது? செகண்ட் ரோவில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி ஃபார்முலா எழுதணும்னா இப்போ நான் ரோ 2வை தான் மாற்ற போகிறேன். ரோ 2 இம்ப்ளைஸ் எப்படி நான் மாற்ற போகிறேன்? ரோ 1ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா தான் எனக்கு இங்கே ஜீரோ வரும். அப்போ ஃபார்முலா என்ன எழுதணும்? 2r1 மைனஸ் r2. சரியா? இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரஃப்பில் பென்சிலில் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு நீங்கள் இங்கே எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோவை டச் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ரோவை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நான் ரெண்டாவது ரோவை மட்டும் தான் மாற்ற போகிறேன். ரெண்டாவது ரோவுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கோம்? 2r1. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 வந்துடும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 வந்துடும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2 வந்துடும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் ரோவை அப்படியே எழுதிக்கணும். 2 4 1 -2. ரெண்டு ரோவையும் என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சப்ராக்ட்னா செகண்ட் ரோவுக்கு சைனை தானே நம்ம மாற்றுவோம். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு இப்போ 2 - 2 என்ன வந்துடும்? 0 வந்துடும். 4 - 4 என்ன வந்துடும்? 0 வந்துடும். -2 -1 நமக்கு என்ன வந்துடும்? -3ன்னு வந்துடும். 6 + 2 என்ன வந்துடும்? 8ன்னு வந்துடும். இப்போ இதுதான் எனக்கு செகண்ட் ரோவோட ஆன்சர். இந்த ஆன்சரை தூக்கி இங்கே நீங்கள் செகண்ட் ரோவில் எழுதிக்கோங்க. 0 0 -3 8. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த ஒரே மேட்ரிக்ஸ்லேயே நம்ம பண்ணிடலாம். அடுத்தது இங்கே நான் ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்த ஜீரோ ஆக்கணும். அதே ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணி தான் ஜீரோ ஆக்கணும். ஃபஸ்ட்டு ரோவுக்கு கீழே இருக்க 2 என்ட்ரியை ஜீரோ ஆக்கணும்னா ஃபஸ்ட்டு ரோவை யூஸ் பண்ணி தான் ஜீரோ ஆக்கணும். வேறு கண்ணாப்பினான்னு பண்ணிடாதீங்க. கண்ணாப்பினான்னு பண்ணால் நமக்கு ஆன்சர் வராது. சரியா? அப்போ நம்ம ஃபார்முலா என்ன பண்ணணும்? இங்கே 3 இருக்கா? அப்போ நான் எந்த ரோவை சேஞ்ச் பண்ண போகிறேன்? R3 ரோவை சேஞ்ச் பண்ண போகிறேன்.
ஸோ R3 gives ஃபஸ்ட்டு ரோவில் 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இதுவும் 3 மாதிரி சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 0 வந்துடும். அப்போ இதை நான் என்னத்தால் மல்டிப்ளை பண்ணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஃபார்முலா எப்படி எழுதணும், 3R1 மைனஸ் R3. ஓகேவா, உங்களுக்கு ஃபார்முலா புரியும்னு நினைக்கிறேன். இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைடில் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆன்சரை எழுதுங்க. முதல்ல ஃபஸ்ட்டு ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுமா, என்ன வரும், 3 6 மைனஸ் 3 9 அப்படின்னு வந்துடும். சரியா, தேர்ட் ரோவை நம்ம அப்படியே தான் எழுதிக்கணும். 3 6 3 மைனஸ் 7 ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன பண்ணணும், சைனை மாற்றணும். சரியா, ஓகே. இப்போ என்னன்னு பார்ப்போம். 3 மைனஸ் 3 0 வந்துடும். 6 மைனஸ் 6 0, மைனஸ் 3 மைனஸ் 3னா மைனஸ் 6 வரும். 9 ப்ளஸ் 7னா 16 அப்படின்னு வந்துடும். சரியா, இதுதான் நமக்கு தேர்ட் ரோவோட ஆன்சர். இந்த தேர்ட் ரோவை இங்கே நம்ம எழுதிடலாம். 0 0 மைனஸ் 6 16. ஓகேவா, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னாக்க இந்த 3 என்ட்ரி வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. சரியா, அடுத்தது இந்த 3 என்ட்ரியை மட்டும் பார்க்கக்கூடாது, அடுத்ததும் நம்ம ஏதாவது 0வாக்க முடியுமான்னு ட்ரை பண்ணணும், முடியலைன்னா நம்ம விட்டுறலாம். சரியா, இப்போ இந்த 2 ரோவை கம்பேர் பண்ணுங்களேன். இந்த 2 ரோவும் கொஞ்சம் சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு 6 கிடச்சிடுது, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு 16 கிடச்சிடுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நம்ம அடுத்த ப்ரொசீஜர் பண்ணணும். ஜென்ரலாக இந்த 3 என்ட்ரி மட்டும் 0வாக்கினா போதும், அதுலேயே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இந்த சம்மில் அப்படி கிடைக்காது. அதனால் இப்போ அடுத்த இந்த 4 என்ட்ரியும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, இதுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாருங்கள். ரெண்டுமே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருது. ஸோ அடுத்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு ரோவை சேஞ்ச் பண்ணவே இல்லை, ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே எழுதிக்கோங்க. 1 2 மைனஸ் 1 3. இப்போ நம்ம 3வது ரோவில் தான் என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் 0 வாக்க முடியும், இங்கேயும் நம்மளால் 0 வாக்க முடியும். 0 வாக்க முடியலைன்னா நீங்கள் அப்படியே விட்டுலாம். ஆனால் இதை கண்டிப்பாக 0 வாக்க முடியும் பாருங்கள். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண எனக்கு இந்த இடத்துல 0 கிடச்சிரும் இல்லையா. அதனால் இப்போ நான் செகண்ட் ரோவையும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே எழுதிக்கோங்க. தேர்ட் ரோவை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஃபார்முலா எழுதணும். R3 gives என்ன ஃபார்முலா நம்ம எழுதணும் அப்படின்னாக்க, செகண்ட் ரோவை வந்து நம்ம எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 2R2 மைனஸ் R3 தேர்ட் ரோவை சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ இதை நம்ம மைண்ட்லேயே போட்டுடலாம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும், 0வோட இதை ஆட் பண்ணும்போது 3வது ரோ 0 கிடச்சிரும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும், 0வோட இதை சேர்க்கும் போது 0 வந்துடும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 6ன்னு வரும். இதை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் இங்கே ஒரு சைனை மாற்றுவீங்களா, அப்போ மைனஸ் 6 ப்ளஸ் 6 இந்த இடம் எனக்கு என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 16 வரும், சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு சைனை மாற்றுவீங்களா, அப்போ 16 மைனஸ் 6 இங்கேயும் 0ன்னு வந்துடும். புரிஞ்சுதா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா என்ட்ரிஸையும் நம்மளால் 0ன்னு கொண்டு வந்துட்டோம். சரியா, இப்போ அடுத்தது நம்ம போகவே வேண்டாம். லாஸ்ட்டு ஒரு என்ட்ரி நமக்கு 0 வந்துருச்சுன்னா நமக்கு அதோட சம் முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரேங்க்கு கண்டுபிடிக்கிறதுனா எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ட்ரி நான் ஜீரோ ரோ, ரெண்டாவது என்ட்ரியும் நான் ஜீரோ ரோ தான். ஏன்னு கேட்டால் 2 0 இருக்குது, 2 நான் ஜீரோ என்ட்ரி இருக்குது. ஒரு நான் ஜீரோ என்ட்ரி ஒரு ரோவில் இருந்தாலே அது நான் ஜீரோ ரோ தான். நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சரியா, ஸோ இதுவும் நமக்கு நான் ஜீரோ ரோ தான். இந்த ரோவில் தான் எல்லாமே 0 இருக்குது. ஸோ இது 0 ரோ. அப்போ எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குன்னாக்கா 2 நான் ஜீரோ ரோ இருக்குது. ஸோ இந்த சம்மோட ரேங்க் வந்து 2 தான். நீங்கள் எழுதும்போது என்ன எழுதணுன்னாக்க, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ rows is equal to 2. Therefore, row of A is equal to 2. இவ்வளோ தான் இந்த சம்மோட ஆன்சர். Thank you students.